ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெசினாட் பிகினருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும், என்னென்ன கிட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதோட ரேட் 15,000க்கு வந்து நீங்கள் எல்லாமே வாங்குகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் லிஸ்ட்டும் கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த கமெண்ட்டுக்கு கீழேயே வந்து ப்ரைஸ் டீட்டெயில் நம்ம அதில் கொடுத்துருக்கோம். அந்த லாங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஏன் ப்ரைஸ் டீட்டெயிலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் ஒன்று வாங்குகிறோம். வாங்கும்போது அதோட விலையை தான் நம்ம பார்ப்போமா பார்க்க மாட்டோமா, பார்த்து தான் நம்ம வாங்குவோம். பார்க்காம எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து வாங்க போகிறது கிடையாது. நமக்கு ஒருத்தங்க கொடுக்குறாங்கங்கிறதுக்காக அது வந்து விலையை கேட்காம நம்ம வாங்க முடியாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எப்படி என்னங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஒரு பொருள் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு என்னோட ப்ராடக்டோட ரேட் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்ஸை சொன்னேன். ஸோ அது சொன்னால் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. பரவாயில்லை, என்னோடய ஒர்க்கு பிடிச்சிருந்து வாங்குறவங்க வாங்கினா மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நான் யாரையும் கம்பல் பண்ணலை, என்கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்லாம் பண்ணலை. பிடிச்சிருந்தா வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் நான் சொல்ல வரேன், சரிங்களா? ஏன்னா நம்ம விலை சொல்லாமல் நம்ம எந்த ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுனாலும் அப்போது விலை சொல்லாமல் பண்ண முடியாது. இப்போது நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்க நம்பரை வந்து கொடுத்துருங்க, அவங்கள வாட்ஸ்அப்பில் வந்து கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது இதில் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, வீடியோவுக்கு கீழே ப்ரைஸ் டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல நான் ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லாமல் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது அதே ப்ரைஸ் டீட்டெயில் தான் அந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? அப்போது அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் தான் என்கிட்ட வந்து வாங்க போகிறாங்க, இல்லைன்னா வாங்க மாட்டாங்க, சரிங்களா? அது காமனாக எல்லாருக்குமே தெரியட்டுமே அந்த ப்ரைஸ் டீட்டெயில் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து யாரையும் வந்து தப்பாக இதை நான் சொல்ல விரும்பலை, இது என்னோடய ஒப்பீனியன். நான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன், அதை நான் ப்ரைஸை நான் வந்து சொல்லிடுறேன், பிடிச்சிருந்தா வாங்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம 15,000 நம்ம அமௌண்ட்டு வந்து இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம்ல. நான் இப்போவும் சொல்கிறேன், எடுத்த உடனே 15,000 நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அமௌண்ட்டை வந்து நம்ம போட்டு நம்ம பண்ணலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கீ செயின் தான் பண்ண போகிறோம், இந்த ஆல்ஃபபெட் மோல்டில் கீ செயின் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மோல்டை வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 70 ருபீஸ் தான் கீ செயின். இந்த கீ செயினோட ரேட் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ். இதே வேறு சேனலில் பார்த்திங்கன்னா சில சேனலில் 80 ருபீஸ் கொடுக்குறாங்க, சில சேனலில் 90 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க, இன்னொரு சேனலில் பார்த்திங்கன்னா 100க்கு கொடுக்குறாங்க, சில பேர் வந்து 150க்கு கூட கொடுக்குறாங்க. அது அவங்களோட ப்ராஃபிட், அவங்க செய்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் தேவைப்படுது அப்படிங்கிறது அவங்க தான் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? நம்ம சேனலில் 70 ருபீஸ் தான் நம்ம சேல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மோல்டை வச்சுட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு மோல்டை வச்சுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா, இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஃபோட்டோ கீ செயின்ஸ்லாம் நம்ம அடுத்தது பண்ண ஆரம்பித்தோம், சரிங்களா? அதுக்கான மோல்டு நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கினோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் பாருங்கள் சேல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ஃபபெட் மோல்டே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்படி இல்லை அதில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னா
ஜுவல்லரி மேக்கிங் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஜுவல்லரி மேக்கிங்கில் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். நிறைய வெரைட்டியாக நம்ம வந்து ஜுவல்லரி மேக் பண்ணலாம். இயரிங்ஸ் வந்து நிறைய இயரிங்ஸ் வந்து நம்ம அதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம இயரிங்ஸ் வந்து அதில் மேக் பண்ணலாம். சரிங்களா? ஜுவல்லரி மேக்கிங், இயரிங்ஸ் நம்ம மேக் பண்ணுறோம். அதே நேரத்தில் ஆல்ஃபபெட் மோல்டில் கீ செயின்ஸ் செய்கிறோம். ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பிகினராக வர்றவங்க அதை முதல்ல ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அடுத்தது ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லெவலுக்கு அடுத்தது போகலாம். சரிங்களா? எடுத்த உடனே 15,000 போடணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இந்த கிளாரிட்டியை இதில் நம்ம சொல்லிடணுங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம போட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இந்த கிளிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ரெடி டு யூஸ்ன்னு இருக்குது. இந்த கிளிட்டர் வந்து நான் ரெசின் ஒர்க் பண்ணும்போது இப்போது இந்த ரெசினை வந்து நான் டேரெக்டாக ரெசின் ஒர்க் செஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து அப்படியே ஓட்டை விழுந்தது மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு கேப், அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஓட்டையாக ஆயிடுச்சு டேரெக்டாக நான் அப்ளை பண்ணதுனால. இது வந்து ரெடி டு யூஸ்ன்ற இருக்கிற இதை வந்து நான் வாங்கினேன். சரிங்களா? இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ரெசின் ஆர்ட் வீடியோஸ்லாம் இனி நிறைய வர இருக்குது நம்ம சேனலில். இயரிங்ஸ் வரப்போகுது. இயரிங்ஸ் பண்ணி நம்ம அடுத்தது போட போகிறோம். ஜுவல்லரி மேக்கிங்கில் நிறைய அடுத்தது செய்ய போகிறோம். அடுத்தது கிளாக் வச்சு நம்ம செய்ய போகிறோம். நிறைய வெரைட்டிஸாக நம்ம ரெசினில் நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.